சரி, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம். என்றா கணக்கு? 1 2 3 4 5 மொத்தம் 20 ஐயா. ஏண்டா என்றா எண்ணிக்காட்டி ஏகத்தளமா பேசிட்டு இருக்கிற? தோலை உரிச்சு போடுவேனாமா. பஞ்சாயத்துல என்னடா பிரச்சனை? தீர்ப்பே அநியாய தீர்ப்பு தான் கொடுப்பீங்க. இதுல என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து? டேய் கொடை, நம்ம நாட்டமைக்கு தெரிஞ்சதெல்லாம் அநீதி, அக்கிரமம், அநியாயம். அப்புறம் எப்படா நம்ம நாட்டமைக்கிட்ட நியாயமான தீர்ப்பு கிடைக்கு? சரி மக்களே, உங்க பிரச்சனையை ஒவ்வொரு ஆளா கொண்டு வாங்க. ஐயா ஐயா, என் பிரச்சனை தீர்த்து வைங்க ஐயா. உங்களை நம்பித்தாயா வந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க ஐயா. ஏமா ஏமா எந்திரிப்ப மேல தீர்ப்பு சொல்லதான் நான் வந்திருக்கேன். என்னம்மா பிரச்சனை சொல்லுமா? ஐயா, புருஷன் தினமும் 3 வேளை குடிக்கிறாங்க ஐயா. என்றா கணக்கு? 3 வேளை சாப்பிட்றோன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன் 3 வேளை கக்கா போறோன்னு கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்னடா புதுசா இருக்கு? ஐயா, என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு சொல்லுங்க ஐயா. இந்த பொம்பளையோட புருஷனை கூப்பிடுங்கடா. ஏய் ஏய், உண்டா நீங்க கூட்டு வருது? ஏய், யாரா இங்க நாட்டாம? குடிச்சா இங்க நான் தான்டா நாட்டாம. டேய், என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற? நாங்கெல்லாம் காலையில இருந்து பொழுதா வரைக்கும் தண்ணியிலே மிதங்கினவங்கடா. 3 வேளை குடிச்சதுக்கே உனக்கு இவ்வளவு போதையா? என்றா பார்த்த உன் மொண்டாட்டி சொல்றதுல உண்மையா? ஒரு நாளைக்கு 3 வேளை குடிக்கிறியாமா? உண்மைதான் நாட்டாம. 3 வேளை குடிக்கிறான், போதையே ஏறல. நாட்டாம தீர்ப்பை சொல்லுங்க. இப்ப சொல்றேன்டா இந்த நாட்டாம தீர்ப்பு. குடும்பத்தை வாழ வைக்கிற தீர்ப்பு. கணக்கு அந்த பெட்டிய இந்தாங்க நாட்டாமை பெட்டி. கணக்கு நமக்கு ஒரு பெட்டி இருக்கா? அது தனியா வச்சுக்கிற நாட்டாமை. டேய் பார்த்த, இங்க வாடா. ஐயா கூப்பிட்டீங்களா? போடுறா இந்த பெட்டிய. இனிமேல் நீ 3 வேளை குடிக்க கூடாதுடா. ஐயா, தீர்ப்பு மாத்தி சொல்லுங்க. நிறுத்துடா. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமாடா? இந்த பெட்டிக்குள்ள கள்ளச்சாராயம் இருக்குடா. நீ இனிமேல் 3 வேளை இல்ல 6 வேளையும் குடிடா. நாட்டாம வாழ்க வாழ்க. இனிமேல் நீ தனியா குடிக்க கூடாதுடா. நீ பொண்டாட்டி நீ சேர்ந்து குடிங்கடா. இதான்டா இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. யாருக்கு புலம்பல்? யாருக்கு காரணமில்லாத காயங்கள்? யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள்? மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி இருப்பவர்களுக்குத்தானே. கலப்புள்ள சாராயத்தை தேடுகிறவர்களுக்குத்தானே. மதுபானம் பார்க்கிறதுக்கு பளபளப்பா இருக்கு, ஆனா வேதம் சொல்லுது அதை நீ பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும்.